الصلاة والسلام على أشرف المرسلين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொடர் அக்கீதா வகுப்பின் 30வது வகுப்பிலே நாம் இருக்கிறோம். மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் தொடர்பிலே நாம் தொடராக பார்த்து வந்தோம். இறுதி பகுதிகளிலே ஹஜ்ஜுக்கு சென்ற காரணத்தினால் நீண்ட ஒரு இடைவெளியிலே இந்த தொடர் வகுப்பை நடத்தி கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இன்று இந்த வகுப்பை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். சில சகோதரர்கள் இன்று தௌஹீத் வட்டாரத்துக்குள் ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை குர்ஆனுக்கு முரண்படுவதாக சொல்லி மறுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிற காரணத்தினால் இது சம்பந்தமாக தெளிவுபடுத்துமாறு கேட்டார்கள். அதை தெளிவுபடுத்துகிறது என்கிற நோக்கத்தில் இல்லாமல் இது சம்பந்தமான ஒரு விபரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன், சில காரணங்களுக்காக. முதலாவது விஷயம் என்ன என்று கேட்டால், கடந்த 19 நடந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இடையில் இருந்த பழைய குரோதங்கள் கொஞ்ச நேரம் அடக்கி வைக்கப்பட்டு அவரவருடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் வேதாள முருங்கை மரத்துலங்கிற மாதிரி ஆளாளுக்கான விமர்சனங்களை ஆரம்பிக்கிற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது. அதுக்கும் ஒரு அதாவது அரசியல் கட்சிகள் போன்று இயக்கங்களை ஆக்கியிருப்பது ஒரு காரணம். இந்த சஹீஹான ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய இந்த வழிகட்ட கொள்கையை தமிழகத்திலே மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்தவர் குறுகிய ஒரு குறிப்பிட்ட காலம் மக்களால் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு சமூகத்துக்கு வெளியிலே இருந்து மீண்டும் களத்துக்கு வந்து யாராவது என்னோடு பேச மாட்டாங்களா, யாராவது என்னோட விவாதிக்க மாட்டாங்களான்னு எல்லாரையும் விவாதத்துக்கு அழைச்சி இருந்தாங்க. அவர் கிரவுண்டுக்கு வெளியில தனியா விளையாடி கொண்டிருந்தாரு. எங்கட சில சகோதரர்கள் அவருக்கு விளக்கம் சொல்ல போகிறோம், மறுப்பு சொல்ல போகிறோம் என்று அவர் அப்படியே வந்து கிரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு அல்லாஹு தாலா சில விஷயங்களை எத்தனை தடவை தான் அடையாளம் காட்டுவாங்க. ஒரு வழிகேடன் என்கிறத, நேரிய வழியில போகலைங்கிறதுல, சரியான நெறியில இல்லைங்கிறதுல, முறையான பேச்சு இல்லைங்கிறதுல, சரியான அணுகுமுறை இல்லைங்கிறதுல, அவதூறு சொல்வது போன்ற இயக்கங்களை சிதைப்பது என்று பல பிரச்சனைகள் அல்லாஹு தாலா அடையாளம் காட்டி 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 அதுக்கு பிறகும் இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மாட்டின் மீது ஏற்பட்ட மோகம் போல திரும்ப திரும்ப அல்லாஹு தாலா அடையாளம் காட்டியதுக்கு பிறகும் அதுக்கு பின்னாலேயே மக்கள் போறாங்கிறது ஒரு ஆச்சரியமான அழிவுக்கான அடையாளம் தான். செயல் ரீதியான விஷயங்கள் இல்லாம கொள்கை விஷயத்திலேயும் அல்லாஹு தாலா நிறையவே அடையாளங்களை காட்டினான். பேச்சு முறைப்பில, பேசுற அமைப்பு பில, கடந்த காலத்துல வாழ்ந்த நல்லறிஞர்கள் அனைவரையும் கேவலப்படுத்துகிற போக்கு, உலகத்துல எல்லாருமே மடைய நான் மட்டும்தான் மார்க்கத்தை விளங்கினவன்ங்கிற அந்த பாகனையில முன்வைக்கிறது, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதின்னு சொன்னவங்களே வச்சு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறது. அரசியல் நடவடிக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹிலாபத்துன் அலா மன்ஹஜி நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்கும் என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொன்னாங்க. அந்த நபித்துவத்தின் அடிப்படையிலான ஆட்சி நடந்தது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். இது உலக முஸ்லீம்கள் அனைவருமே ஏகோபித்த விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் அடிப்படையில் நடந்த ஆட்சி என்று சொன்ன ஆட்சியாளர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை எடுத்து வைத்து கொண்டு, உஸ்மான் அவங்கள ஒரு கூட்டம் கொலை செஞ்சிச்சு. கொலை செஞ்சவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. இவர் குடும்பத்துக்கு பதவி கொடுக்கிறாரு, அரச சொத்தை குடும்பத்துக்கு கொடுக்கிறாரு, இந்த மாதிரி இல்லாத பல பழிகளை உஸ்மான் அவங்க மேல சொல்லித்தான் உஸ்மான் அவங்கள அந்த கூட்டம் கொலை செஞ்சிச்சு. அந்த கொலை செய்த கூட்டம் என்ன அவதூறுகளை சொல்லிச்சோ அந்த அவதூறுகளை இந்த வாய் தான் மக்களுக்கு மத்தியில சொல்லிச்சு. உஸ்மான் ஆட்சி செய்ய தெரியாம இருந்தாரு, மாமனுக்கு மச்சானுக்கெல்லாம் பதவி கொடுத்தாரு, அல்லாஹ் தாலா குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னதை தவறா விளங்கி கொண்டு அரச சொத்து எடுத்து குடும்பத்துக்கு கொடுத்தாரு என்று சொல்லி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சொர்க்கவாசி என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் நபித்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடியவங்க சொன்னவங்களையுமே அவங்களோட ஆட்சியை விமர்சிச்சாங்க. ரசூல்லா சிறப்பிச்ச ஆட்சியையே இந்த வாய் விமர்சிக்குதுண்டா, இதுக்கு பிறகு இந்த வாயிலிருந்து வார விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுன்ற நிலை ரசூல்லாவை மதிக்கக்கூடிய யாருக்காவது வருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்றும் நபித்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தவர் என்று சொன்ன அலி ரலியல்லாஹு அவங்க தனக்கு முன்னால் உள்ள கலிபாவை கொலை செய்யறதுக்கு காரணமா இருந்து அதுக்கு பிறகு அந்த ஆட்சியை பிடிச்சு கொண்டாருண்டா, இப்படி பிடிச்ச ஒரு ஆட்சியை ரசூல்லா நபித்துவத்தின் அடிப்படையில் நடந்த ஆட்சின்னு சொல்லுவாங்களா? இவன் ரசூல்லா புகழ்ந்தவங்களையே இந்த ஆள் இகழ்றாரு, இவரை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றது என்கிற சிந்தனை இல்லாம அவர் தௌஹீதை சொன்னார் தானே, ஹதீஸை சொன்னார் தானே, குர்ஆனை சொன்னார் தானே என்று சொல்லி ஒரு இன்னும் அந்த இஸ்ரவேல் சமுதாயம் மாட்டுக்கு பின்னால போன மாதிரி ஒரு சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, பொதுவாக இந்த இயக்கத்தை அரசியலா செய்யறவங்க ஒரு சுமூத்தா இயக்கத்தை கொண்டு போக மாட்டாங்க, பிரச்சனையை வந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா வெளியில உள்ளவனோட சண்டை பிடிச்சா தான் உள்ளுக்குள்ள சண்டை நடக்காம உள்ளுக்குள்ளவும் ஒத்துமையா இருப்பான். இயக்கம் நடத்துறவங்க என்ன செய்வாங்கன்னா, வெளியில உள்ளவங்களோட பிரச்சனையை உண்டாக்குவாங்க, அப்பதான் உள்ளுக்குள்ளவங்கலாம் அதாவது உண்டா இருப்பாங்க. வெளியில உள்ளவனோட பிரச்சனை இல்லைன்னா உள்ளுக்கு சண்டை ஆரம்பிக்கும். இப்ப இலங்கை முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டா, அந்நிய அடிச்சாண்டா சந்தோஷம் ஒன்று ஆயிடுவாங்க, அவன் அடிக்கிறத விட்டாண்டா பிரிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த மாதிரி அதாவது யாரோடையாவது பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருந்தா தான் நம்மட ஆக்களை தக்க வச்சு கொள்ளலாம், நாங்களும் உஷாரா இருக்கிறோம், உள்ளவன உசுப்பேத்தி வச்சு கொள்ளலாம் என்கிறதுனால இலங்கையில அதை ஒரு சாரார் திரும்ப எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசக்குள்ள அவங்கள இருந்து பிரிஞ்சு அடுத்த குரூப் பார்க்குறாங்க, நாங்க பேசாட்டி நாங்க கொள்கையில போயிட்டோண்டு எங்கடாக்கள் நினைச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்களும் திரும்ப எடுத்து இந்த குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸ்களை மறுக்கணும், அறிவுக்கு முரண்படுற ஹதீஸை மறுக்கணும், சிந்தனைக்கு முரண்படுற ஹதீஸை மறுக்கணும் என்கிற ஒரு வழிகட்ட சிந்தனையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களை, இதுல நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, முதலாவது நம்ம தொடர்ந்து பிழையான கருத்து சொல்றவங்களுக்கு மறுப்பு சொல்லிக்கொண்டே இருக்கணுமா? அப்படி செஞ்சா நமக்கு வேற வேலையே இல்லையாங்கிற ஒரு நிலை பார்க்கணும். ஏன்னா பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க, இதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி. அப்படி செஞ்சுட்டு இருந்தா இதுதான் வேலையா இருக்கும். இப்ப நமக்கு உதாரணமா தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு தௌஹீதில் இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள் இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா வழிகட்ட சிந்தனையில சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடிய இவங்க சொல்றதும் பிழை, காதியானி சொல்றதும் பிழை, அஹ்லுல் குர்ஆன் சொல்றதும் பிழை, தப்லீக் சொல்றதும் பிழை, ஜமாத் இஸ்லாம் சொல்றதும் பிழைன்னா இவங்களை விமர்சிட்டீங்கன்னா நமக்கு வேலை, அப்ப நமக்கு வேற வேலை செய்யறது இல்லையா என்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதே நேரம் சில விஷயங்கள் முடியாதுன்னு தெரியும். உதாரணமா ஷியாக்கள் இருக்கிறாங்க, உலக ரசூலுல்லாஹ் அதாவது சஹாபாக்கள காலத்துல தோணுனது உலகம் அழிவரை இருப்பாங்க, டோட்டலா அழிக்கலாது. அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறதே வேலையா செஞ்சா அவங்க நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள எந்த நலவும் நடக்காது. எங்களுக்கு தெரியும் அவங்கள டோட்டலா அழிக்கலாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட கொள்கை இருந்து மக்களை பாதுகாப்போம், நம்மளோட இருக்கிறவங்களுக்கு மார்க்க வழிகாட்டல கொடுக்கணும். தொடர்ந்து இந்த மறுப்பு தான் வேலை என்று வந்துட்டு சொல்லி சொன்னா யாருக்கும் எதுவும் செய்ய இயலாத சூழல் வரும். அதே நேரத்தில் கருத்து மறுப்பு என்கிற ஒரு நிதான தன்மை இல்லாம போய் ஆளுக்கு எதிராக இருக்கிறது, சூழ்ச்சி செய்யறது, சதி செய்யறது, போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு போகும். அந்த வகையிலேயும் இதை நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ உதாரணமா இலங்கையில பையத்து குரூப்னு ஒரு குரூப் உருவானாங்க, பையத் செஞ்சவங்க மட்டும்தான் முஸ்லீம் இருக்கு. நம்ம அந்த குரூப்போட ஆரம்ப காலத்தில் இது வழிகேடுங்கிறத தெளிவுபடுத்தணும். அப்ப அவங்க இருக்கும் வரைக்குமே நம்ம தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கணும்னா அது சாத்தியம் இல்லை. ஒரு கட்டத்துல விட்டாச்சு, மக்களுக்கு தெளிவுபடுத்தியாச்சு, விட்டாச்சு, அவங்களா அப்படியே சிதைஞ்சு பிரிஞ்சு சின்ன பின்னமாகி போய் இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் காதியானிகள் வழிகேடர்கள். அவங்க வழிகேடர்கள்ன்றதான் வழிகேடர்கள்ங்கிறத சொல்லிட்டா அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் அவன் பேசுற துண்டு எடுத்துட்டு அவன் காதியானி இப்படி சொல்லிக்கிறார், அதுக்கு என்ன விளக்கம், காதியானி இப்படி சொல்றாரு, இதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்லி கேட்டிருக்கிறது இல்லை. காதியானி வழிகேடுன்னு சொன்னா நீங்க அவங்கள விட்டு ஒதுக்கிடுங்க, அவங்க பேசுறத கேட்காதீங்க. இதே நிலைதான் இந்த வழிகேட்டுக்கு. வழிகேடுன்னு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா, ஒழுக்கம் இல்லாத வழியில போகிறாருன்னு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா, சகாபாக்களை கொச்சப்படுத்துறாருன்னு சொல்லி சொன்னா, இமாம்களை கேவலப்படுத்துறாருன்னு சொல்லி சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டு தன்னை மட்டும் ஒரு அறிஞராக மக்கள் அங்கீகரிக்கணுங்கிற நிலையில சந்தோஷமா அதை ஏத்துக்கிறாங்க. பேருக்கு முன்னால அறிஞர் போடுறது, நம்ம யாரையா பேரை போடக்குள்ள அறிஞர் பேரை போட்டா போடுறோம். அப்படி முன்னால பேரை அறிஞர்னு போடாட்டி அதை குறையா நினைக்கிற நிலைக்கு போய்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சில நேரங்கள்ல
அதாவது சில பேருக்கு அது தேவைப்படும். அது இல்லாம போனா நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ளலாங்கிற நிலை வருதோ இல்லையோ தெரியல. அப்ப இந்த அதாவது இவங்க தொடர்ந்து இவங்க பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும் என்கிற ஒரு நிலை வரக்கூடாது. வழிகேடுன்னு தெரிஞ்சுட்டா ஒதுங்கிட வேண்டியது. ஒதுங்கலன்னு சொல்லி சொன்னா நம்ம ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தஜ்ஜால் வந்தான்னு கேள்விப்பட்டா பார்க்க போகாதீங்க, போனா நீ ஈமான் இழப்பாய். இந்த ஒரு நிலையை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குது. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்விலிருந்து வந்தது. ரெண்டுமே வஹீதான். வஹீ ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது அது ஒன்று கொண்டு முரணா இருக்காது. குர்ஆனும் ஹதீஸும் முரண்படுறமாய் தெரிஞ்சா ஒன்று அந்த குர்ஆன் வசனம் மன்சூகான வசனம், மாற்றப்பட்ட வசனம் இப்படி இருக்குது, அல்லது ஹதீஸ் லைஃபா இருக்கணும். சஹீஹான ஹதீஸ், குர்ஆன் வசனமும் சஹீஹான ஹதீஸும் ஒன்று கொண்டு முரணா இருக்காது. அப்படி முரணா விளங்கிச்சுன்னு சொன்னா ஒன்றில் நான் குர்ஆனை தவறா விளங்கியிருப்பேன், இல்லாட்டி ஹதீஸை தவறா விளங்கியிருப்பேன். நாம் விளங்கின விளக்கம் தான் முரணா இருக்குமே தவிர குர்ஆனும் ஹதீஸும் முரணா இருக்காது. சில விஷயங்கள் இப்ப குர்ஆன் சொன்னதுக்கு விதிவிலக்கா இருக்கு. குர்ஆன் சொன்ன பொது விஷயத்துக்கு விதிவிலக்கான வசனங்கள் இருக்கலாம். உதாரணமா இப்ப குர்ஆன்ல வருது ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, செத்தவை உங்களுக்கு ஹராம். இது குர்ஆன்ல பல இடங்கள்ல திரும்ப திரும்ப வருகிறது. இப்ப நாங்க செத்த மீனை சாப்பிடுறோம், அது அறுத்து தின்றது இல்லை. இப்ப செத்தவை ஹராம்னு தானே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப மீனுக்கு என்னன்னு கேட்டா தனியா ஹதீஸ் வருகிறது, மீனுக்கு ஹதீஸ் வருகிறது. அதாவது கடல் தண்ணியை பத்தி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அதுல ஒளி செய்யலாமான்னு கேட்கும்போது அந்த தண்ணி சுத்தமானது, அதுல செத்ததும் ஹலாலானதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வேறு சில அறிவிப்புகள்ல மீனையும் வெட்டுக்கிளியையும் சொல்றாங்க, அது செத்தாலும் சாப்பிடலாம்னு சொல்லி. இப்ப மீன் செத்தா ஹலால்ங்கிறது ஹதீஸ் தான் சொல்லுது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, இறந்தவைகள் உங்களுக்கு ஹராம். இப்ப யாராவது இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்டு சொல்லி சொல்றதா, அல்லது அல்லாஹ் சொன்ன பொது சட்டத்தில இருந்து மீனுக்கு விதிவிலக்குன்னு சொல்றதா? ஒரு சட்டம் சொன்னா அந்த சட்டத்தில் சிலருக்கு விதிவிலக்கு சொல்லலாம். உதாரணமா இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவரும் மோட்டார் பைக்ல போற நேரம் ஹெல்மெட் போடணும். இதுல அரசே ஒரு சாரார கேட்க மாட்டாங்க. சாதுமார் ஹெல்மெட் இல்லாம போனா கேட்க மாட்டாங்க. இந்த சாதுமாருக்குரிய சட்டத்துல நாங்க இஹ்ராமோட இருக்கக்குள்ள தலை மூடையலாங்கிற மாதிரி அவங்களுக்கு தலை மூடையலாது. அப்ப அதுல விதிவிலக்கு இருக்கு. இப்ப ராணுவத்தில் இருக்கிறவங்க சேவ் எடுக்கணும், ஒரு பொது சட்டம் இருக்கும். சீக்கியர்களுக்கு எல்லா நாட்டிலையுமே அதுல விதிவிலக்கு கொடுக்குறாங்க. சீக்கியர்கள் சேவ் எடுக்க தேவையில்லை, பொது சட்டத்தில இருந்து விதிவிலக்கு. இதை முரண்டு எடுக்கிறது இல்ல, இவங்களுக்கு விதிவிலக்குன்னு எடுக்கிறது. அப்ப குர்ஆன் சொன்ன சில சட்டங்களுக்கு விதிவிலக்கா ஹதீஸ் இருந்தா அதை கொண்டு குர்ஆனுக்கு இந்த ஹதீஸ் முரண்படுகிறது என்று நாங்க எடுக்கிறது இல்லை. அப்படி எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா நிறைய சட்டங்களை நாங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். குர்ஆன்லயே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். உதாரணத்துக்கு பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹு தாலா லிஹாருங்கிற ஒரு விஷயத்தை சொல்றான். லிஹார்ன்னு சொன்னா சுருக்கமா என்னன்னு சொல்லிடுறேன். அந்த காலத்துல ஜாகிலியா காலத்துல மனைவியோட வாழ விருப்பம் இல்லாட்டி ஓண்ட முதுகு என் உம்மாட முதுக போலன்னு சொல்லுவாங்க. மனைவிட்ட பார்த்து ஓண்ட முதுகு எனக்கு என் உம்மாட முதுக போலன்னு சொல்லிட்டா அதுக்கு பிறகு அவ தாய் மாதிரி. அப்ப தாயோட எப்படி சேர இயலாதோ அதே மாதிரி இந்த பொம்பளையோட சேர இயலாது. இதுதான் அவங்க ஜாகிலியா காலத்துல இருந்த நடைமுறை. அல்லாஹு தாலா இந்த சட்டத்தை மாத்துறான். நீங்க இப்படி சொல்லக்கூடாதுன்னு சட்டத்தை மாத்துறான். அந்த சட்டத்தை மாத்தும் போது அல்லாஹு தாலா சொல்கிறான், உங்களை யாரு பெத்தாங்களோ அவங்க தான் உங்களோட தாய், உங்களோட மனைவி மாதிரி உங்களோட தாய் மாதிரி இல்லைன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். தாயின்னு அல்லாஹ் யார சொல்றான்னா, அதாவது அதாவது வலதுனாகும், அவர்களை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் அவங்களோட உம்மா. பொண்டாட்டி உம்மா இல்ல, நீ வாயால சொன்னதுக்கு அது உம்மா ஆகிறாது என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றாங்க. அப்ப இந்த வசனத்துல பெற்றவள் தான் தாய், உம்மான்னு இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். சூரா அஹ்ஸாபுல் அல்லாஹ் தஆலா நபியை பத்தி சொல்லிட்டு வருகிற போது அந்நபி அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு நபி தான் தங்களுடைய உயிரை விட மேலானவர். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியின் மனைவிமார் அவர்களுக்கு உம்மாமாறு, தாயின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொன்னான், உங்களை யார் பெத்தாங்களோ அவங்க தான் உங்களோட உம்மான்னு அல்லாஹ் சொன்னான். இந்த வசனத்துல என்ன சொல்றான், நபிமார்களுடைய மனைவிமார், நபியினுடைய மனைவிமார் உங்களோட உம்மான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப
இப்ப ரெண்டு ஒன்று கொண்டு முரணா இருக்குதா இல்லையா? இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு பால் ஊட்டிய உம்மாமாருன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மஹரம் உறவு சம்பந்தமா சொல்ற நேரத்துல ஒரு தாய் வந்து எங்களுக்கு பால் ஊட்டிட்டாங்கன்னா அவங்களும் உங்களோட உம்மான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இங்கனைக்கு 3 உம்மாமார் வந்துட்டாங்க. பெத்தவங்க உம்மா, ரசூலுல்லாஹ்ட மனைவிமார் உம்மா, பால் தந்தவங்க உம்மா. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல உம்மான்னு சொன்னது, உங்களை பெத்தவங்க தான் உங்களோட உம்மான்னு சொன்னதுடைய நோக்கம் வேற. உங்களோட வாயால நீங்க உங்களோட மனைவியை உம்மான்னு சொன்னதுக்காக உங்களோட உம்மா ஆகிர மாட்டாங்க என்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த மாதிரி ஹதீஸ் வந்து ஏதாவது ஒரு நோக்கத்துல சொல்லியிருக்கும் போது குர்ஆன் வந்து வேறொரு நோக்கத்துல சொன்ன வசனத்தையும் ரெண்டையும் எடுத்து முரண்பாடாக்கி ஒண்ட மறுக்கிறாங்க. இந்த வேலையைத்தான் ஏதோ பெரிய ஒரு அறிவு வேலை செய்யற மாதிரி செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்படி போனா குர்ஆன்லயே நிறைய விஷயங்கள்ல பிரச்சனை ஆகும். இந்த கட்டத்தை கொண்டுருவாங்க ஆக்கல. அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி சொன்னா அப்ப குர்ஆனுக்கும் அதே மனநிலைக்கு செல்வாங்க. உதாரணத்துக்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல என்ன சொல்றான்டா, நாளை மறுமை நாளில் இந்த வழிகேட்டில் இருக்கிறவங்களை குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் நாங்கள் எழுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி எழுப்புறதா சொல்றான்? குருடர்களாக எழுப்புவோம், செவிடர்களாக அனுப்புவோம், ஊமையர்களாக எழுப்புவோம். இந்த 3 விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது நீங்க பார்க்கறேன்னா சூரா 17ஆம் அத்தியாயத்திலே 97வது வசனத்துல வநஹ்சுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிம் உம்யன் வபுக்மன் வசும்மா, குருடு செவிடு ஊமை, இந்த 3 நிலையில அவங்கள நாங்க எழுப்புவோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா யார் எங்களுடைய இந்த போதனையை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்துல கஷ்டமான வாழ்க்கையை கொடுப்போம். வநஹ்சுருஹும் யௌமல் கியாமத்தி அஅமா, மறுமை நாளில் அவர்களை குருடாக நாங்கள் எழுப்புவோம். அப்ப அவங்க கேட்பாங்க, யா அல்லாஹ் பூமியில நாங்க பார்வையுள்ளவர்களாக இருந்தோம், ஏன் எங்களை குருடா எழுப்புனாய் என்று கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இப்படித்தான் என்னுடைய ஆயத்துக்கள் உங்கள்கிட்ட வந்துச்சு, அவற்றை நீங்க புறக்கணிச்சிங்க, அதே மாதிரி இன்றைக்கு நீங்களும் புறக்கணிக்கப்படுறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க குருடா எழுப்பப்படுறாங்க, ஊமையா எழுப்பப்படல. ஏன்னா கேட்கிறான் அவன், என்ன ஏன் குருடா எழுப்புனாயின்னு. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், இப்படித்தான் நீ பூமியில எங்களோட ஆயத்துக்களை புறக்கணிச்சாயின்னு பதில் சொல்றான்டா. அவனுக்கு காது கேட்குது. அப்ப அவன் குருடா எழுப்பப்படுறான், செவிடாவும் ஊமையாவும் எழுப்பப்படல. அப்ப முன்னுக்குள்ள வசனம் என்ன சொல்லுச்சு? இவங்களை குருடாவும் செவிடாவும் ஊமையாவும் எழுப்புவோம். அதுக்கு இது முரணா அமைதா இல்லையா? இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க. நாளை மறுமையில அல் யௌம நக்திமு அலா அஃப்வாயிஹிம், அன்றைய தினம் அவங்களுடைய வாய்க்கு நாங்க முத்திரையிட்டு விடுவோம். வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கைகள் பேசும், ஊமையாயிருவாங்க ஆனா கை பேசும். அப்ப அங்க அவங்க குருடா இருக்கிறத பத்தி சொல்லவும் இல்லை, செவிடா இருக்கிறத பத்தி சொல்லவும் இல்லை, அவங்க ஊமையா இருக்கிறத பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றார். இன்னொரு வசனத்தை பாருங்க. நாளை மறுமையில இந்த நரகத்துக்கு போறவங்க நரகத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்கிட்ட சொல்லுவாங்க, ரப்பனா சமிஅனா அப்சர்னா, யா அல்லாஹ் நாங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டோம், பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம், ஃபர்ஜினா நஅமல் சாலிஹன், எங்களை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, நாங்க சாலிகான அமல் செஞ்சுட்டு வாரோம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நாங்க கேட்டோன்றாங்க, நரகத்துல கொதிப்ப கேட்பாங்க, நரகத்தை பார்த்துட்டாங்க, பார்ப்போம்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, யாரெல்லாம் எங்களை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பு, நாங்க நல்லமல் செஞ்சுட்டு வாரோம்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க குருடாவும் இல்லை, ஊமையாவும் இல்லை, செவிடாவும் இல்லை, பேசுறாங்க, எங்களை அனுப்புன்னு பேசுறாங்க, பார்த்தோன்னு சொல்றாங்க, கேட்டோன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு வசனம் சொல்லுது குருடாவும் செவிடாவும் ஊமையாவும் எழுப்பப்படுவாங்கன்னு, இன்னொரு வசனம் சொல்லுது அவங்க குருடா எழுப்பப்படுவாங்கன்னு. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா குருடும் இல்லை, செவிடும் இல்லை, ஊமையும் இல்லைன்னு வருது. மோத விட ஆரம்பிச்சா ஒவ்வொன்றும் மோதிட்டே இருக்கு. இப்ப இந்த வசனத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? குர்ஆனுக்கு முரண் இல்லை, அப்ப முரண்படாம விளங்கணும். அதே மாதிரி உனக்கு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்மாய் தெரிஞ்சா முரண் இல்லாம விளங்க முயற்சி செய், மறுக்க முயற்சி செய்யல. இது உனக்கு விளங்கலைன்னா என்ன செய்யறது? இந்த வசனத்தை ஏத்துக்கோ, இந்த வசனத்தை ஏத்துக்க மாட்டேன்னு மறுக்கணுமா?
மறுக்கலான்னு சொல்லி சொன்னா எப்படி நீங்க இதுல உனக்கு விளங்காட்டி என்ன செய்வாய்? விளங்காட்டி அல்லாட்ட வந்தது ஈமாங்கொள்றேன், அவ்வளவுதான் என் வேலை. குல்லும் மின் இந்தி ரப்பினா, எல்லாம் அல்லாட்ட வந்தது, நாங்க ஈமாங்கொள்ளுவோம். அப்ப மோத விடுற வேலையை இவங்க செய்யறது வழிகேட்டுக்கான அடிப்படை. இந்த நிலையில போனா ஏராளமான குர்ஆன் வசனங்களையும் இவங்க மறுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். உதாரணத்துக்கு சூரத்து நம்ல அல்லாஹு தாலா சுலைமான் நபி பல்கிஸ் ராணின்னு சொல்லுவோம். பல்கிஸ்ங்கிற பேர் ஹதீஸ்ல இல்ல, மக்கள்கிட்ட அறிமுகத்துக்காக சொல்றேன். அவட சிம்மாசனத்தை ஒரு ஜின் சுலைமான் நபிக்கு எடுத்து கொடுக்குது. சிம்மாசனம்னு சொன்னா சும்மா இந்த பிளாஸ்டிக் கதிரெல்லாம் அரசுன் அலி மகத்தான ஒரு சிம்மாசனம்னு குர்ஆன்லயே வருது. அந்த நாடு கிட்டத்தில் உள்ள நாடு இல்லை. ஏன் கிட்டத்தில் உள்ள நாடு இல்லைன்னு சொன்னா, அப்படி ஒரு நாடு இருக்கிற விஷயமே பரவ சொல்லித்தான் சுலைமான் நபிக்கு தெரிய வருது. அவ்வளவு தூரத்தில் உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டில் இருந்து இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின் சொல்லுது, நீங்க இந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு இடையில அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு தாரேன்னு சொல்லி. கல்வி அறிவுள்ள ஒருவர், அது ஜின்னா மனுஷனாண்டு வரல, ஜின்னா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஒரு ஜின் சொல்லுது, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வரேன்னு சொல்லி. சுலைமான் நபி பார்க்கிறாங்க, சபாநாசி இளவரசியினுடைய சிம்மாசனம் அவரோட கண் முன்னால நிக்குது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு இடையில ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனம் இவங்களுக்கு கண் முன்னால வைக்கப்படுது. அப்ப இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இப்ப இதை சொல்லக்குள்ள குர்ஆன் சொல்லுது, நான் ஏத்துக்கிறேன் என்று சொல்ற ஒருவர் இதே மாதிரி ஒரு விஷயத்தை ஹதீஸ்ல வரக்குள்ள இது அறிவுக்கு படுற மாதிரி இல்லையே, நிதர்சனுக்கு பொருந்துற மாதிரி இல்லையே, இது நடந்திருக்க சாத்தியம் இல்லையே என்று சொன்னா, இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையில இவங்க வேற ஒரு ரூட் எடுக்கிறது. இப்ப அவங்களோட அறிவுக்கு படலண்டாலும் குர்ஆன் சொன்னா ஏத்துக்கொள்வாயின்னு சொன்னா, ஹதீஸ் சொன்னாலும் ஏத்துக்கொண்டுதான் ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க ஒருக்க ஏராவூருக்கும் பயானுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஓலவல் அல்லது ஏலவல் படிச்ச ஒரு இளைஞர் ஒரு ஹதீஸ் சம்பந்தமா கேள்வியா எழுப்பினார். கேள்வியால அவர் மறுப்பா தான் சொன்னார். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடப்பட்ட போது பள்ளி அவருக்கு எதிராக ஊதியதாக ஹதீஸ் வருகிறது. இந்த பொய்யான ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பள்ளிக்கு நெருப்புல போடப்பட்டது இப்ராஹிம் எப்படி தெரியும்? பள்ளிக்கு அது இப்ராஹிம் எப்படி தெரியும்? அப்ப இது பொய்யான தகவல் தானே என்று சொல்லி சொன்னார். அப்ப நான் சுலைமான் நபியோட ஒரு சம்பவம் குர்ஆன்ல வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட படையும் போறாங்க. அப்போ ஒரு எறும்பு அடுத்த எறும்பை பார்த்து சொல்லுது, யா அய்யுஹன் நம்ல், ஓ எறும்புகளே உங்களோட பொந்துக்குள்ள நுழைஞ்சுக்கோங்க, சுலைமான் நபியும் அவருடைய படையும் வாராங்க, நாங்க இருக்கிறது தெரியாம எங்களை மிரிச்சு கொன்றுவாங்க என்று அந்த எறும்பு சொல்லுது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா இவற்றின் மொழியை கற்றுக் கொடுத்திருந்ததுனால அதை கேட்டு சுலைமான் நபி சிரிச்சாங்க என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றாங்க. அப்ப குர்ஆன்ல சொன்ன அவருக்கு குர்ஆன்றது டக்குன்னு படல, அதை எப்படி ஏற்றுக்கொள்றது? எறும்புக்கு எப்படி அது சுலைமான் நபின்னு தெரியும்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், தம்பி நீங்க யாரோ ஒரு ஆளோட பயான் ஒரு துண்டை கேட்டு பேசுறீங்க. அந்த பேசினவர் இருக்கிறாரே அவரும் இன்னும் குர்ஆனை மறுக்க ஆரம்பிக்கல. அறிவுக்கு மாற்றமா இருந்தா ஹதீஸை தான் மறுத்துட்டு இருக்கிறாரு. நான் சொன்னது குர்ஆன் வசனம் என்று சொல்லி சொன்னேன். அப்ப குர்ஆனா இருந்தாலும் அவர் நிக்கிறாரு. அப்ப நான் பிள்ளைகிட்ட சொன்னேன், தம்பி நீங்க இது வரைக்கும் புகாரியை பார்த்துக்கிறீங்களா? பார்க்கல தானே? இல்ல. புகாரில ஒரு 10 ஹதீஸாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாரோ ஒருவர் பேசினாரு, அந்த வீடியோவோ பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எதிரையோ பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு இப்ப நீங்க புகாரியை விமர்சிக்கிற அளவுக்கு நின்றுட்டு இருக்கிறீங்க. நீங்க நான் சொன்னது குர்ஆனா ஹதீஸாங்கிற வித்தியாசம் கூட உங்களுக்கு தெரியாது. முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ள முயற்சிங்க. உங்களுக்கு இப்ப புகாரி இமாம் விளங்காது, உங்களோட லெவல் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யுங்க. நீங்க இப்ப இருக்கிறது மொண்டசிரியில, ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு ஆபரேஷன் பண்ற லெவல் இருக்கக்கூடிய டாக்டர் நினைச்சு புகாரி இமாம விமர்சனம் செய்யற நிலைக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு நான் விஷயத்தை சொன்னேன். இப்ப அந்த புள்ளைக்கு வந்த சிந்தனையை பாருங்க. பள்ளிக்கு எப்படி இது இப்ராஹிம் தெரியும்ங்கிற கேள்வியை கேட்டு நீங்க ஹதீஸ மறுத்தீங்க. குர்ஆன்ல வருகிறது எறும்பு சொல்லுது சுலைமான் நபி வாராருண்டு. அப்ப இதே கேள்வி அவனுக்கு அங்க வருகிறது. பள்ளிக்கு இப்ராஹிம் நபிங்கிறது தெரியாட்டி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா, அப்படி தெரியும் சொன்னா அது பொய் என்று சொன்னா, சுலைமான் நபிக்கு
எறும்புக்கு சுலைமான் நபி வாராருங்கிற விஷயம் தெரியும் சொன்னா அதுவும் பொய் தான். அப்ப இந்த இளைஞர்கள் எங்க போவாங்க? குர்ஆன அதாவது ஹதீஸ மறுக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்துல குர்ஆன மறுக்கிற லெவலுக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய செய்தியை நம்பாம மறுத்துக்கவும் மேலாத ஒரு நிலையில இருப்பாங்க. அது மனசுல அவங்களுக்கு எடுபடாது. அந்த ஒரு நிலைக்கு போவாங்க. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு அடையாளப்படுத்துறான். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இடையில பிரிவினை உண்டு பண்றாரோ, ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு வழியை உண்டாக்குறாரோ என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றான்னு கேட்டா ஒன்று இல்லை, ரெண்டும் வேறு வேறு தான். ஆனா ஒரு விஷயத்துல ரெண்டு பேரோட வார்த்தையும் ஒன்று போல நாங்க மதிக்கணும். பின்பற்ற விஷயத்துல அல்லாஹ் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும், ரசூல்லா சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும். யாராவது ஒருவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இடையில ஒரு வழியை உண்டாக்கி ரெண்டுக்கும் இடையில ஒரு வழியை அவர் உண்டாக்கி போனார்னு சொன்னா, எப்படி ரெண்டுக்கும் இடையில வழியை உண்டாக்குறா? நுஅ்மினு பிபாலின் வ நக்ஃபுரு பிபால், சிலதை ஏற்றுக்கொள்வோம் சிலதை மறுப்போம் என்ற நிலையில போனா உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவங்க தான் உண்மையான காபீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல. நீ அல்லாஹ் சொன்னா நான் ஏத்துக்குவேன், ரசூல் சொன்னா ஏத்துக்க மாட்டேன். நுஅ்மினு பிபாலின் வ நக்ஃபுரு பிபால், இப்படி ஒரு வழியை நீ உண்டாக்க போனீன்னு சொன்னா இதுதான் தெளிவான குஃபர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் எங்களுக்கு லேசா வரல. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபியை பின்பற்ற சொல்றான். ஏராளமான வசனம் நபியை பின்பற்ற சொல்லிட்டு நபியினுடைய சொல் செயலை எல்லாம் மறைச்சான்னு சொன்னா, பாதுகாக்கலன்னு சொன்னா எப்படி நபியை பின்பற்றுறது? அப்ப குர்ஆன் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தது போன்று ஹதீஸையும் அல்லாஹ் பாதுகாத்து தந்திருக்கிறான். குறுக்கு புத்தி உள்ளவங்க ஏதாவது ஒரு நுனியை பிடிச்சு கொண்டு மற்றதை மறுத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் வழிகேட்டினுடைய வடிவம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த அகீதா வகுப்பினுடைய ஆரம்பத்தில் நான் அதாவது சஹாபாக்கள் சம்பந்தமான இது சொல்கிற போது ஒரு சம்பவத்தை சொன்னேன். குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி சஹீஹான ஹதீஸ்களை மறுக்கிறது கடந்த காலத்தில் எல்லா வழிகட்ட அமைப்புகள்ட்டும் இருந்திருக்குது. அதுக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னேன். சஹாபாக்கள் என்கிறவங்க எங்களுக்கு கேடயமா இருப்பாங்கன்ட்டு யஸீதுல் ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகிக்கிறது. இந்த யஸீதுல் ஃபக்கீர் சொல்றாரு, நானும் என்னுடைய இளைஞர்கள் சிலரும் நண்பர்கள் சிலரும் ஹவார்ஜி கொள்கையில ஈர்க்கப்பட்டுட்டோம். எங்களுக்கு ஹவார்ஜிகளுடைய கொள்கை தான் சரின்னு படுகுது. அப்ப நாங்க என்ன நினைச்சோம்னா ஹஜ்ஜி செய்வோம், ஹஜ்ஜிக்கு பிறகு நாங்க ஹவார்ஜிங்கிறத பப்ளிக் பண்ணுவோம். அது வரைக்கும் அவங்க யாருங்கிறது மக்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுல அப்துல்லா இப்னு ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க மக்களுக்கு ஹதீஸ் அறிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த சபையில் இருக்கிறாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க அன்றைக்கு சொன்ன ஹதீஸ் என்னன்னு சொன்னா, கடுகளவாவது ஈமான் உள்ளவங்க நரகம் போனா அல்லாஹு தஆலா அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நரகத்திலிருந்து அவங்க விடுவிக்கப்பட்டு அல்லது அவங்களோட தண்டனை அனுபவிச்சதுக்கு பிறகு அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க என்கிற ஹதீஸ் தான் அவங்க சொல்றாங்க. இந்த வழிகட்ட அமைப்புகள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க ஏதாவது ஒரு கொள்கையை உருவாக்கிக்குவாங்க. அந்த கொள்கைக்கு மாத்தமா குர்ஆன் இருந்தா மாத்தி விளக்கம் சொல்லுவாங்க. அந்த கொள்கைக்கு மாத்தமா ஹதீஸ் இருந்தா ஹதீஸை மறுத்துருவாங்க. இது வழிகட்ட அமைப்புகள் இருந்த கொள்கை. இந்த ஹவார்ஜிகளுடைய கொள்கையில ஒன்றுதான், நரகம் போனவன் சொர்க்கம் போக மாட்டான், நரகம் போனவன் நிரந்தரமா நரகத்தில் இருப்பான், பெரும்பாவம் செஞ்சவனுக்கு மன்னிப்பு இல்லை, சிறுக்கு செஞ்சவனுக்கு மன்னிப்பு இல்லைங்கிறது குர்ஆன் சொல்லுது, பெரும்பாவம் செஞ்சவனுக்கு மன்னிப்பு இருக்குதுங்கிறது ஹதீஸ் சொல்லுது. இவங்க என்ன செய்வாங்கடா, பெரும்பாவம் செஞ்சவனும் காபிர் தான், அவன் நரகத்துல நிரந்தரமா இருப்பானுங்கிறது ஹவார்ஜியுடைய கொள்கை. இவங்களும் அந்த கொள்கையில தான் இருக்கிறாங்க. இப்ப ஜாபிர் அவங்க ஹதீஸ் சொன்னோன்னே இந்த யஸீதுல் ஃபக்கீர்ங்கிறவர் எழுப்பி கேட்கிறாரு, யா சாஹிப ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதரின் தோழரே, நீங்க என்ன ஹதீஸ் சொல்றீங்க? குர்ஆனுக்கு மாத்தமா ஹதீஸ் சொல்றீங்க. குர்ஆன்ல ஒரு துவா இருக்குது, மூமின்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, ரப்பனா, அதாவது யா அல்லாஹ், நீ யாரை நரகத்தில் நுழைவித்தாயோ ஃபகத் அஹ்ஸைதஹு, அவரை நீ கேவலப்படுத்தி விட்டாய் என்று குர்ஆன்ல இருக்குது. அப்ப நரகத்துக்கு போனா அவனை கேவலப்படுத்திட்டான் இருக்கும்போது, அப்ப நரகத்துக்கு போனவனை மீண்டும் எடுத்து சொர்க்கத்துக்கு போடுறன்னு சொன்னா அவனை கண்ணியப்படுத்துற மாதிரி ஆகிருமே, அது குர்ஆனுக்கு முரணா இருக்குது என்று இவங்க இந்த ஹதீஸ இந்த வசனத்துக்கு முரணானது என்று நம்பாம இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் வருகிறது, குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா உயீது ஃபீஹா,
நரகவாசிகள் நரகத்திலிருந்து வெளியேற முற்படுகிற போதெல்லாம் மீண்டும் இழுத்து போடப்படுவாங்கன்னு வருகிறது. அதாவது நரகவாசி தப்பிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவான், இழுத்து போடுவாங்க. இந்த வசனத்தை சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப அல்லாஹ் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான்டா இந்த வசனத்துக்கு அது முரண்படுதுன்னு சொல்றாரு. இப்ப வந்து ஜெயில கொஞ்சம் பேரை போடுவாங்க. ஜெயில இருக்கிறவன் தப்பிக்க வந்தா என்ன செய்வாங்க, பிடிச்சு போட்டு இன்னும் கடுமையான ஜெயில போடுவாங்க. ஆனா ஜெயில இருக்கிறவன ஜெயில் நிர்வாகம் விடுதலை செய்யலாமா இல்லையா? அவனோட குற்றத்தை குறைக்கலாமா இல்லையா? இவனுக்கு 50 வருஷம் தண்டனை போட்டோம், நல்ல மனுஷனா இருக்கலாம், 10 வருஷத்துல விடுதலை செய்யுங்க, சுதந்திர தினத்துக்கு விடுதலை செய்யுங்க, அல்லது ஜனாதிபதியில பிறந்த நாளைக்கு விடுதலை செய்யுங்க, இப்படி ஏதாவது காரணத்தோட விடுதலை செய்வாங்க. இது முரண் கிடையாது. தப்பிக்கிற அந்த வசனம் பேசுறதுன்னா அவங்க வெளியேற முற்படுவாங்க, எடுத்து போடுவாங்க. அப்ப இவங்க குர்ஆன் வசனத்தை தவறா விளங்கி கொண்டுதான் ஹதீஸை மறுத்தாங்க. அப்ப ஜாபிர் அவங்க சொல்றாங்க, நீங்க குர்ஆனை படிச்சிருக்கிறீங்களா? அதுல மக்காமு மஹ்மூத் எங்களோட அந்தஸ்து இருக்குது, அதை பத்தி படிச்சிருக்கிறீங்களா? அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அதனூடாக அல்லாஹ் தஆலா நரகவாதிகளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்கிற விளக்கங்களை சொல்றாங்க. அப்ப அந்த யசீதுல் ஃபக்கீர்ங்கிறவர் தன்னுடைய தோழர்கிட்ட கேட்கிறாங்க, இவர் ரசூலுல்லாஹ்வோட தோழர், சஹாபி, ரசூலுல்லாஹ் சொன்னதா பொய் சொல்ல மாட்டார். அப்ப அவர் சொன்னது உண்மை என்று சொன்னா இந்த வசனத்தை நாங்க தான் தவறா விளங்கியிருக்கிறோம் என்று சொல்லி அவங்களோட வழிகட்ட கொள்கை இருந்து வெளியாகினாங்க. ஆனா அவங்க போனவங்களோட ஒரு ஆள் வந்து எனக்கு அதுதான் சரியாப்படுது அதே கொள்கையில இருந்தாரு என்கிற செய்தியை சொல்றாங்க. இப்ப இதுல நாங்க விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, வழிகட்ட எல்லா பிரிவுகளிடத்திலும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. குர்ஆனுக்கு முரண்படுறதா சொல்லி ஹதீஸை மறுப்பாங்க. ஆனா அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணா இருக்காது, இவங்க விளங்கினதுக்கு முரணா இருக்கு, உண்ட மூளைக்கு முரணா இருக்கு. அதே நேரத்தில் இந்த தமிழகத்தில் இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய இந்த போக்கு வந்து மிக மோசமான அடிப்படையில் மக்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கு. இப்போ நேற்று முந்தினாத்து ஒரு வீடியோவில் சின்னோட துண்டு பார்த்தேன். பயாமுல்லா பார்க்கல, ஒரு தம்பி பேசுறாரு, அந்த தம்பிக்கு மறுப்பகாம இதை சொல்லலை. ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நாளை மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனோட வாப்பாவை பார்ப்பாங்க. வாப்பா வந்து அதாவது புழுதி படிஞ்சு போய்த்து கேவலமா இருப்பார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட்ட கேட்பாங்க, நான் சொன்னேன் தானே எனக்கு நீங்க மாறு செய்யாதீங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொன்னேன் தானே, நீங்க எனக்கு மாறு செஞ்சீங்களேன்னு சொல்லும் போது இப்ராஹிம் நபியுடைய வாப்பா சொல்வாரு, இன்றைய தினம் நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன்னு சொல்லுவார். அப்ப இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்க, அல்லாட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், நாளை மறுமை நாளில் என்னை கேவலப்படுத்த மாட்டாய் நீ சொன்னாய், ஏண்டா வாப்பா உன்னுடைய அருளை விட்டும் தூரமாயிருக்கக்கூடிய இதை விடவா எனக்கு பெரிய ஒரு கேவலம் வரப்போகுது, இதை விடவா எனக்கு ஒரு இழிவு வரப்போகுதுன்னு சொல்லி இப்ராஹிம் நபி வாப்பாவுக்காக பேசுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், இப்ராஹிம், நரகத்தை நான் வந்து காபிர்களுக்கு, அதாவது சொர்க்கத்தை நான் வந்து காபிர்களுக்கு ஹராமாக்கிட்டேன், இப்ராஹிம் கொஞ்சம் கீழே பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ராஹிம் நபி பார்ப்பாங்க, அல்லாஹ் தஆலா அவனோட வாப்பாவோட உருவத்தை மாத்தி அவரை நரகத்துல போடுவான். இது ஹதீஸ்ல வருகிறது. இதை வந்து இஸ்மாயிலி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வந்து ஃபீஹி இஸ்கால், இதுல ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்ன ஒரு செய்தியை அந்த தம்பி பேசுறார். இப்ப இந்த அவர் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அல்லாஹ் வாக்களிச்சா மாறு செய்ய மாட்டான், இப்ராஹிம் நபி அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான்னு வாக்களிச்சா அவங்களோட வாப்பாவை நரகத்துல போறது அவருக்கு கேவலமா இருக்காது. ஏன்னா அல்லாஹ் வாக்களிச்சுனா இவரை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் வாக்குறுதி மாற மாட்டான்ங்கிறது இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்ச இப்ராஹிம் நபி இப்படி கேட்டிருக்க வாய்ப்பில்லை என்கிற வழிதான் இப்படி சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ஸை நான் வந்து அந்த அறிஞருக்கு என்ன வார்த்தை சொன்னாருங்கிறதான் பார்க்கல, இந்த ஞாபகத்துக்கு இன்னைக்கு பேசுவதுக்கு சொல்றேன். இந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையில நடந்த குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவங்களை பாருங்க. உதாரணமா, இப்ராஹிம் நபி வீட்டில் இருக்கிறாங்க, 2 பேர் வாராங்க, அவங்க விருந்தாளிகள் சொல்லி அவங்களுக்கு ஒரு மாட்டை அறுத்து சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க. அவங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. பிறகுதான் வந்தவங்க சொல்றாங்க, நாங்க 2 மலக்குமாறு 2 வேலைக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஒரு வேலை என்னன்னா, உங்களுக்கு அறிவுள்ள ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்க போகுது, ஒரு நற்செய்தி. 2வது வேலை என்னன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய அந்த ஊரை நாங்க அழிக்க போறோம்னு சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இப்படி இப்ராஹிம் அந்த மலக்குகள் சொன்னோன்னே இப்ராஹிம் நபி சொல்றாங்க, இன்ன ஃபீஹா லூத், நீங்க அழிக்க போற அந்த ஊர்ல லூத் நபி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. மலக்குகள் அழிக்க வந்திருப்பாங்க, யார் சொல்லி அழிக்க வருவாங்க? அல்லாஹ் சொல்லித்தான் அழிக்க வருவாங்க.
யார் அழிக்கணும் யார் அழிக்கக்கூடாதுங்கிற மெசேஜ் அல்லாஹ் கொடுத்துருப்பானா இல்லையா? இப்ராஹிம் நபி பேசுறாங்க, அங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களேன்னு. அப்ப வந்த மலக்கள் சொல்றாங்க, அங்க லூத் இருக்கிறது எங்களுக்கு தெரியும், லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவரோட குடும்பத்தையும் நாங்க பாதுகாப்போம், ஆனா அவரோட பொண்டாட்டியை பாதுகாக்க மாட்டோம் என்கிற செய்தியை சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜாதல்னா பி கௌமி லூத், லூத்துடைய சமுதாயத்துக்காக எங்களோட வாதிக்க ஆரம்பித்தாரு. வாதிக்கண்டா அழிச்சிடாதீங்க, அவங்க தௌபா செய்ய இடம் கொடுங்க, இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே மலக்குகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ராஹிம் இது முடிஞ்ச விஷயம், அவங்க அழிக்கத்தான் போட போறாங்க, அல்லாட ஓடுறதான் அவங்க அவங்க அந்த பேச்சை நிப்பாட்டுங்க என்று சொல்லி வருது. இது குர்ஆன்ல பல இடங்கள்ல திரும்ப திரும்ப வருது. ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா அதுக்கு காரணமும் சொல்றான். இப்ராஹிம் நபி ரொம்ப இரக்கமான மனசுள்ளவராக இருந்தார். அவர் இரக்க மனசுல இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் கேடுகட்ட ஒரு சமுதாயம், தன்னின சேர்க்கையை பாதையோரங்களில் செஞ்சு கொண்டிருந்த ஒரு சமுதாயம். இப்ப நம்மண்டாலும் இறக்கப்பட்டவங்க கூட பேசுனா நம்மளும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிருவானோன்னு பேசாம இருந்துருவோம். அவரோட இயல்பான இறக்க குணத்தால அவங்களுக்காக பேச ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த சம்பவம் குர்ஆன்ல வருது. இப்ப இப்படி ஒரு ஆள் வாதிக்கிறான்னு பாருங்க, மலக்குகள் வந்தா அல்லாஹ்வுடைய ஓர்டர் படி தான் வருவாங்க, அல்லாஹ் சொல்லித்தான் வருவாங்க. மலக்குகள் அல்லாஹ் சொல்றதை தான் செய்வாங்க, இப்ராஹிம் நபி சொல்றதை செய்ய மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிந்த இப்ராஹிம் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்காக பேசியிருப்பாங்களா? அப்ப பேசுறதுக்கு நியாயம் இல்லை. அப்ப இந்த ஹதீஸை மறுக்கிற மாதிரி இந்த சம்பவத்தை மறுக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வாழ்க்கை எடுத்து பாருங்க. குர்ஆன்ல நிறைய நபிமார்கள் சிறுக்குக்கு எதிராக பேசிக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசின வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னன்னு கேட்டா, ஃபைன்னஹு மை யுஸ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான், வ மஅவாஹு நார், அவருடைய ஒதுங்கிவிடம் நரகந்தாண்டு பேசின ஆளாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. இப்படி பேசின ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன்ல இன்னொரு சம்பவம் வருது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எழுப்பி, ஈசா நீர்தான் உன்னையும் உன்னோட உம்மாவையும் ரெண்டு கடவுளா எடுத்துக்க சொல்லி மக்களுக்கு சொன்னியா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரியும், நீ எனக்கு என்ன சொல்ல சொன்னியோ அதான் நான் சொன்னேன், என் இறைவனும் உங்கள் இறைவனுமாக அல்லாஹ் ஒருவனையே நீங்க வணங்குங்கன்னு தான் நான் அவங்களுக்கு சொன்னேன், நான் அவங்களோடு இருக்கும் வரைக்கும் அவங்கள கண்காணிச்சேன், அவர்களிடமிருந்து நீ என்னை கைப்பற்றியதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்கடா, நம்ம என்ன சொல்லுவோம்? ஈசா நான் சொல்லாத ஒரு விஷயத்தை வச்சு, உதாரணமா நான் சொல்லாம இஸ்மாயில் மௌலவி மௌலுது ஓதலாம்னு சொன்னார்னு ஒரு ஆள் சொல்லிட்டு ஓதுறான்னு வைங்க, எனக்கு அவன் மேல கோபம் வருமா இல்லையா? நீ ஓதிட்டு போகலாம். நான் சொன்னேன்னு பொய்ய சொல்லி ஓதுனா இன்னும் கோபம் வருமா இல்லையா? இவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாருண்டு, ஈசா தான் எங்களை கடவுளா தன்னை கடவுளா எடுத்துக்க சொல்லி சொன்னாருண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஈசா நபிக்கு கோபம் வரணுமா இல்லையா? ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்கடா, யா அல்லாஹ், அது உன்னுடைய அடியார்கள், நீ தண்டிச்சாலும் அது உன்னுடைய அடியார்கள், நீ மன்னிச்சா நீ உன்னுடைய ஒன்ற கையில உள்ளது. சிறுக்கு செஞ்சவனுக்கு நரகம்னு உலகத்துல பிரச்சாரம் செஞ்சவரா இல்லையா? இன் தகுபிருகும், நீ அவர்களை மன்னித்தால் என்கிற வார்த்தையை அவர் பாவிக்கலாமா? சிறுக்குக்கு மன்னிப்பில்லைன்னு சொன்னவர் தானே அவரு. சிறுக்கு செஞ்சவனுக்கு நரகம் வாஜிபுன்னு சொன்னவர் தானே அவரு. இந்த மன்னிக்கிற வார்த்தையை அங்கே சொல்லலாமா? இப்படி ஆர்குமெண்ட் பண்ணா அந்த வசனத்தை நிராகரிக்கணுமா இல்லையா? பொதுவான சில விஷயங்கள் இருக்குது, ஆர்குமெண்ட்டுக்குரியதல்ல, உணர்வு பூர்வமானது. இப்ராஹிம் நபி அவர் லொஜிக்கல் அங்க பேசல, அவருடைய இயல்பான இறக்கத்துல பேசுறார். இப்ராஹிம் நபி மர்மையில வாப்பாவுடைய அந்த துர்ப்பாக்கிய நிலையை கண்ட அந்த தந்தை மேலுள்ள பாசத்துல பேசுற பேச்சு, அது லொஜிக்கு பாக்குறது இல்ல. இதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தை சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கடா, அவங்க தான் துஆ கேட்கறாங்க, யா அல்லாஹ் இந்த பூமியில ஒரு காபிரையும் வைக்காதேன்னு, லா ததர் அலல் அர்லி மினல் காபிரீன தையாரா, ஒரு காபிரையும் விடாத எல்லாரையும் அழிச்சிருந்து யார் கேட்கறாங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீ கப்பலை கட்டு, கப்பல் அந்த மலை நீங்க ஆக்களை ஏத்திக்கணும். எல்லாரும் ஏறிட்டாங்க. ஏறினா யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்க தான் ஏறலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மகன் ஈமான் கொள்ளல, கூப்பிடுறார் வா வாப்பான்னு சொல்லி, நான் வரமாட்டேன்னு சொல்றார், நான் மலைக்கு போவேன்னு சொல்றான். இன்றைக்கு யாருமே தப்பே இல்லாது நீ வான்னு சொல்லி சொல்றாங்க, கேட்காம இருக்கக்குள்ள அலை அடிச்சுட்டு போகுது.
அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இன்னபினி மின் அஹ்லி, அல்லாஹ் உன்னுடைய அகில பாதுகாப்புன்னு சொன்னான். அகிலங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, குடும்பம் அர்த்தம் இருக்குது, உன்னை சேர்ந்தவன் அர்த்தமும் இருக்குது. இப்ப மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கடா, குடும்பம் அர்த்தத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இன்னபினி மின் அஹ்லி, என் மகனும் என்ன சேர்ந்தவன் நானு பாதுகாருன்னு சொல்றாங்க. அவர் தானே துவா கேட்டார் காபீர் அழிச்சிருந்து. இப்ப அவரே துவா கேட்கிறாரு, யா அல்லாஹ் என்ன பிள்ளைய பாதுகாருன்னு சொல்லி. இப்ப நம்ம கேட்கலாமா, இப்படி பிரச்சாரம் செய்த ஒரு நபி, 950 வருஷம் பிரச்சாரம் செய்த ஒரு நபி காபிரான தன் மகனுக்கு துவா கேட்க வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த சம்பவத்தை பொய்யாக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே அவர் ஒன்ன சேர்ந்தவர் அல்ல. ஏன்னா இன்னஹு அமலுன் கைரு சாலி, அவரோட அமல்கள் சரியில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்ப காபிர்களை அழிக்க சொல்லி துவா கேட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் புள்ளண்டு வார நேரம் புள்ள பாசத்துல பேசினாங்க. இப்ப இந்த மாதிரி இந்த ஹதீஸ்களை இப்படி மறுக்கக்கூடிய போக்குல போனா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவங்களே லொஜிக்கலா போனா மறுக்கொண்ட நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது ஆபத்தானது. அதே நேரத்தில் கேவலமான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. நான் கூடுதலா இந்த இதுகளை கேட்கறது இல்லை. சில கட்டிங்கள் அனுப்புவாங்க. அதுல வந்து அண்மையில போட்ட இது ஒன்று, இது வந்து வந்து சஹீஹுல் புகாரியினுடைய 6வது பாகம். இதுல வந்து 5255வது ஹதீஸ். இந்த ஹதீஸை இமாம் புகாரி எதுக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னா, ஒருவர் கணவன் தன் மனைவியை பார்த்து உன்னோட உம்மாவோட போய் சேர்ந்துக்கோ, உன்னோட ஊருக்கு போய் ஊற்ற போய் சேர்ந்துக்கன்னு சொன்னா அது தலாக்கில் அமையும். ஒரு கணவன் தன் மனைவிடத்துல தலாக் சொன்னா அது தலாக்காக ஆகுமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை போட்டிக்கிறாங்க. அந்த சம்பவம் தொடரா 3-4 ஹதீஸ்கள் வருது. அந்த சம்பவத்தை சுருக்கமா சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சஹாபாக்களோட ஒரு வழியில போறாங்க, ஒரு தோட்டத்துக்குள்ள போறாங்க. ஒரு இடத்துல சஹாபாக்கள் இருக்க சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு பெண்ணும் அந்த பெண்ணுடைய வளர்ப்பு தாயும் இருக்கிறாங்க. அந்த பெண்ணிடத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை எனக்கு அர்ப்பணின்னு சொல்றாங்க. அந்த பெண் வந்து ஒரு இடையனுக்கு போய் ஒரு ராணி தன்னை அர்ப்பணிப்பாளான்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அமைதிப்படுத்துறதுக்காக அந்த பெண்ணை கையை நீட்டுறாங்க. அவ வந்து அல்லாஹ்விடமிருந்து உன்னிட்ட பாதுகாவல் தேடுறேன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நீ உன் வீட்டோட போய் சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு 2 துணி கொடுக்குமாறு சஹாபாக்களை சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்துல ஒரு இடத்துல பதிவு எப்படி வருதுன்னு சொன்னா, அவங்களுக்கிடையே திருமணம் நடந்தது சம்பந்தமான எதுவும் சொல்லப்படாது. அதுக்கு முன்னால் உள்ள ஹதீஸ்ல அவர் ரசூலுல்லாஹ்ட மனைவின்னு சொல்லப்படுது. பின்னால் உள்ள ஹதீஸ்லையும் அவங்க ரசூலுல்லாஹ்ட மனைவின்னு சொல்லப்படுது. இவர் என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ்ட மனைவின்னு சொல்லப்படாத இடம் இருக்குதே அந்த ஹதீஸை எடுத்து வச்சுக்கிறார். முன்னாலையும் சொல்லப்பட்ட அறிவிப்பு இருக்குது, பின்னாலையும் சொல்லப்பட்ட அறிவிப்பு இருக்குது. அந்த அறிவிப்பை எடுத்து வச்சுக்கொண்டு என்ன மாதிரி சொல்றாருண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அந்த பெண் வந்து இப்ப கல்யாணம் முடிச்சா பொண்ணை அனுப்பி வைப்பாங்க, சரியா? அதை இவர் எப்படி கொண்டு வராருண்டா, ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு வந்திருந்தாங்க கடத்திட்டு வந்த மாதிரி. இந்த ஹதீஸை பொய்யாக்கணுங்கிறதுக்காகவே இந்த வாசகத்தை சொல்லி அவர் எப்படி சொல்லி கொண்டு வாரான்னு சொன்னா, அதாவது 5255வது அறிவிப்புல எப்படி இருக்கும்டா, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு தோட்டத்துக்குள்ளே சென்றார்கள். அங்கு அல் ஜவுன் குலத்து பெண் அழைத்து வரப்பட்டு பேரிச்சம் தோட்டத்திலிருந்து ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அப்பெண்ணின் பெயர் உமைமா பின்த் நுமான் பின் சராஹில் என்பதாகும். அவருடன் அவரை வளர்த்த செவிலித்தாயும் இருந்தார். அப்பெண்ணுக்கும் நபி அவர்களுக்கும் முன்பே திருமண ஒப்பந்தம் முடிந்திருந்ததால், இது பிரக்கெட்ல இருக்குது. இப்ப இவர் எப்படி வாசிக்கிறார்னா, இதை வாசிச்சுட்டு ஹதீஸ்ல கல்யாணம் நடந்துட்டு வரல, இது பிரக்கெட்ல இருக்குது, பிரக்கெட்டை விட்டுட்டு நான் வாசிக்கிறேன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு திருமணம் நடந்த மாதிரி காட்டாம ஒரு பொம்பளைய பலவந்தமா தூக்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் அனுபவிக்க போனாங்க. இப்படி ஒரு செய்தி வருகுது, இப்படித்தான் புகாரி எழுதிக்குது, இது ஒரு பொய்யான செய்தி, ரசூலுல்லாஹ் மேல இப்படி இட்டு கட்டினவங்க மேல சாபம் உண்டாகணும் அப்படி இப்படின்னு சொல்லி புகாரிமா மேல சபிக்கிறாங்களாம். இந்த செய்தியை சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னால் உள்ள ஹதீஸ்ல, அதேக்கு முன்னால் உள்ள ஹதீஸ்ல வருது எப்படின்னு சொன்னா, ஐயு அஸ்வாஜின் நபி இஸ்தஆதத் மின்ஹு, நபி அவர்களின் மனைவியர்களில் யார் உங்களை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னது என்று ஜுஹ்ரி அவங்க வந்து அதாவது ஆயிஷா நாயிட்ட கேட்கப்பட்டு ஆயிஷா நாயி இந்த சம்பவத்தை சொல்றாங்க.
அவர் ரசூலுல்லாஹ்ட மனைவி என்கிற தகவலை ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இந்த ஹதீஸை விட்டுட்டு மனைவின்னு சொல்லப்படாத ஹதீஸ் எடுத்து வச்சுட்டு சும்மா வாச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ்க்கு மனைவின்னு போட்டிருக்கிறாங்க, அப்படி இல்ல அது பிரக்கெட்ல இருக்குதுன்னு சொல்றாரு. இவர் வாசிக்கிற ஹதீஸுக்கு முன்னாலேயும் மனைவின்னு இருக்குது, பின்னாலேயும் மனைவின்னு இருக்குது. அப்ப ஏன் இந்த திருகுதாளம் செய்யணும்? இது நாங்க யாருக்கும் இந்த ஒரு பொய்யனா, இட்டுக்கட்டுறவனா, மோசடி செய்யறவனா, இல்முறை துரோகம் செய்யறவனா, மக்களை ஏமாத்துறவனான்னு விளங்கணும்னு சொன்னா நாங்க பேசுற எங்களை நீங்க நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரசூலுல்லாஹ்வை கேவலமா சித்தரித்து பேசின அவர் வீடியோவையும் கேட்டுட்டு சஹீஹுல் புகாரியிட தமிழ்ல இருக்கக்கூடிய 6வது பாகத்துல 5254வது ஹதீஸையும் 5255வது ஹதீஸையும் 5256 57வது ஹதீஸையும் பாருங்க. நாங்க யாருமே எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. அதை என்ன செய்யறான்னு சொன்னா, எவனாவது பார்த்தா கல்யாணம் நடந்ததுன்னு கண்டுருவானாண்டா கல்யாணம் நடந்திருக்க சான்ஸ் இல்லைங்கிறதுக்கான விளக்கத்தையும் முன்கூட்டியே சொல்றாரு. கல்யாணம் நடந்துச்சுங்கிறத மறந்துட்டு கல்யாணம் நடந்திருந்தா அந்த பொம்பளை ஏலான்னு சொல்ல மாட்டாவே. இன்றைக்கு நிறைய கல்யாணம் வலிமா போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு போனதுக்கு பிறகு புள்ள நான் வேற ஆளை விரும்பிட்டு இருந்தேன், ஏன்டா வாப்பா என்னட்ட கேட்காம முடிச்சிட்டாருன்னு சொல்லி போறது இல்லையா? அடுத்தது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தனியான சட்டம் இருக்குது. நம்ம அதை மக்களுக்கு சொல்ல சந்தேகமா இருக்குது. ஏன்னா ஹதீஸ மறுத்தா அடுத்தது குர்ஆனுக்கு தான் போவாங்க. சூரா அஹ்ஸாபுல அல்லாஹு தஆலா சொல்றான், வைன் இம்ராத்துன் முஃமினத்துன் இன் வஹபத் நப்ஸஹா லின் நபி. யாராவது ஒரு மூமினான ஒரு பெண் தன்னை நபிக்கு அர்ப்பணித்தால் நபிக்கு அவ ஹலால். ஹாலிசத்தன் லக், நபியே இது உங்களுக்கு மட்டும் உரியது, தூனல் மோமினின், மூமிங்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு தனியான பல சட்டங்கள் இருக்குது. 33ஆம் அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வம்ரஅத்தன் முஃமினத்தன், நபியே ஒரு மூமினான பெண், இன் வஹபத் நப்ஸஹா லின் நபி, ஒரு மூமினான பெண் தன்னை நபிக்கு அர்ப்பணித்தால், இன் அராதன் நபியு ஐயஸ்தன்கிஹா, நபியும் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க விரும்பினால் திருமணம் முடிக்கலாம். இது இப்போ ஒரு பொம்பளை என்கிட்ட என்ன நான் அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னா எனக்கு அவங்களோட திருமணம் அல்லாது, அவங்களோட சேர்ந்து வாழவும் மேலாது. ஆனா ஒரு பெண் தன்னை நபிக்கு அர்ப்பணித்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை சேர விரும்பினால், திருமணம் முடிக்க விரும்பினால் சேரலாம். ஹாலிசத்தன் லக, நபியே இது உமக்கு மட்டும் உரிய சட்டம், மின் தூனில் முஃமினீன், மூமின்களுக்கு இந்த சட்டம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப நபிக்குன்னு இருக்கக்கூடிய தனியான அந்த சட்டம் அங்க பொருந்தி தான் போகுது. இந்த வாசகத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னை எனக்கு அர்ப்பணின்னு சொல்லி. ஆனா அந்த சம்பவத்துல 2 அறிவிப்புகள் அவர் ரசூலுல்லாஹ்ட மனைவி என்கிற தகவல் சொல்லப்படுது. திருமணம் என்கிறது இன்றைக்கு அடிக்க மாதிரி காட்டெல்லாம் அடிச்சுத்தான் செய்யறது இல்லை. ரசூலுல்லாஹ்ட காலத்துல ஒரு வாப்பா ஒரு ஆளை பார்த்து, ஏண்ட மகளை உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு தந்தேன் 2 சாட்சியை வச்சு சொன்னா அது திருமணம் தாங்க, அதுதான் நிக்கா. அப்ப அந்த மாதிரி நடக்கிற நேரங்கள்ல சில நேரங்கள்ல பெற்றோருடைய முடிவு பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். அப்ப இது ரசூலுல்லாஹ் திருமணம் செஞ்சிருந்தா அந்த பொம்பளை ஏலான்னு சொல்லியிருக்க மாட்டா. அந்த பொம்பளை ரசூலுல்லாஹ்வை ஆட்டிடையன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆட்டிடையனா இருந்தாங்களா? அப்ப மதீனாவுல மன்னரா தானே இருந்தாங்க. சரி, அந்த பொம்பளை சொன்னான்னு வருது, சொன்னது உண்மையா இருக்கொண்டு அர்த்தமா? பிறவும் என்னை நான் தான் உங்களுடைய மேலான ரப்புன்னு சொன்னான்னு வருது, அது உண்மையா இருக்கொண்டு அர்த்தமா? பிழையான வார்த்தையத்தை ஒரு ஆள் சொல்லலுமே, சொன்ன தகவலை சொன்னாங்கிறதுக்காக அதை உண்மை அந்த பொம்பளை சொன்னா ரசூலுல்லாஹ் பத்தி உண்மையைத்தான் சொன்னாங்கிறது இல்லை, அவட மனசுல இருக்கிறது அவ சொல்லிக்கிறார், அது பிழையாய்க்கலாம் தானே. அது பிழைங்கிறதுனால ஹதீஸ் பிழைன்னு சொல்லலுமா? இப்ப உதாரணமா வாதம் செய்யறேன்னு சொன்னா, நான் தான் உங்களுடைய மேலான இறைவன் பிறவன் சொன்னான்னு குர்ஆன்ல வருது. அவன் உலகத்தை படைக்கலன்னு அவனுக்கு தெரியும் தானே, மனுஷன் அவன் படைக்கலன்னு அவனுக்கு தெரியும் தானே. இப்படி ஒருவன் சொல்லிருப்பான்னு கேள்வி கேட்டெல்லாம் மறுக்கிறது இல்லை. அவன் சொன்னது பிழைதான், பிழைய சொன்னான் என்கிற விஷயம் உண்மை. பிழையான அந்த வாசகத்தை அவன் சொன்னான்ங்கிறது உண்மை. அப்ப இந்த மாதிரி முரண்பாடான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு எப்படியாவது பொய்யாக்கணுன்ற ஒரு முயற்சியில பொய்த்து கொண்டிருக்கிறது. கேவலமான அணுகுமுறைகளை கையாடி கொண்டு. இன்னொரு இது கேட்டேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் இருந்தாங்க, இது ஹதீஸ்ல வருது. சரி, இதை விமர்சிக்கிறாங்க. எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் இருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு மௌத்தா நாக்களோட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும்,
அப்ப கண்டுபிடிக்கப்பட்டா ஒரு 50 முழத்துல எலும்புக்கூடு அப்படியெல்லாம் இருந்திருக்கணும். அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லைன்னு நம்ம அறிஞ்ச வகையில நிறைய அப்படியான வீடியோக்கள் வருகுது. பெரிய நம்மளை விட பெரிய சைஸ்ல ஆட்கள் வாழ்ந்ததுக்கான. சரி, கண்டுபிடிக்கலன்னு வைங்க. கண்டுபிடிக்கலன்னு சொன்னா அப்படி எலும்புக்கூடுகள் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி மக்கள் வாழ இல்லைன்னு அர்த்தமா? சரி, இந்த வாதத்தை வச்சு நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம்ன்றத மறுத்துட்டீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ ஒருத்தன் கேட்கிறான், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எங்களை விட நிறைய ஆட்கள் அவங்க. இப்போ உலகம் 800 கோடின்னா அவங்க அதை விட கூட இருப்பாங்க. ஹதீஸை வச்சு பார்த்தா சாதாரண மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட யாஜூஜ் மாஜூஜுடைய எண்ணிக்கை அதிகம். அவங்கள அதாவது துல்கர்னைன் மன்னன் வந்து ஒரு அணையில மறைச்சு கட்டி மறைச்சாரு. அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மறுமை நாள் நெருங்குற போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகைக்கு பிறகு யஜூஜ் மஜூஜ் வருவாங்க. குர்ஆன்ல வருகுது. அவங்க அதாவது மறுமை நாள் நெருங்குற போது அந்த அணை உடைச்சிட்டு வருவாங்க என்கிறது குர்ஆன்ல வருது. இப்ப நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல எலும்புக்கூடு அல்லது அதுக்கு பின்னால வந்த வளர்ந்த ஆக்கள் எலும்புக்கூடு அகப்படல, அதனால இதை ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னா, இந்த உலகத்துல இவ்வளவு காலமும் லட்சாதி லட்சம் மக்கள் வாழக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் இன்னும் கண்டுபிடிக்கப்படலன்னு சொன்னா, அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு குர்ஆன்ல யாஜூஜ் மாஜூஜ் வாரதை ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னா என்ன செய்யறது? வேணுண்டு மறுக்கணுங்கிறதுக்காகவே இப்படி வலிஞ்சு சொல்றது. எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 மூலமா இருந்து சொர்க்கத்துல மரத்துல கனிகள் பணிஞ்சிருக்குமாம். அப்ப 5 அடி மரத்துல அவர் கனி தின்றா கஷ்டப்படணுமே, அங்கிருந்து வரக்கூடிய குனியணுமே. நாசமா போனவனுக்கு இந்த உலகத்துல 5 அடி மரம் மட்டும் தானே உனக்கு தெரியுது. அதை எப்படியாவது மக்களுக்கு கேட்கக்குள்ளே இது அது அந்த ஹதீஸா இருக்கல அது காட்டோன்றதுக்காக என்ன செய்யறா, மரம் 5 அடியாம். அப்ப அவர் 60 முழம்னு சொன்னா மரத்துல காய பிக்கிறது கஷ்டப்படுவாரு. அல்லாஹு தாலா சொர்க்கத்துல அந்த ஒசரத்துல வச்சா பழத்தை லேசா எப்படி பறிக்கணும்னு அந்த சிஸ்டம் தெரியாம தான் அல்லாஹ் படைப்பானா. அப்ப உலகத்துல உங்களுக்கு மரம் எல்லாம் 5 அடியில தான் தெரியுது. 5 அடிக்கு மேல மரத்தை நீங்க பார்க்கலையா? அப்ப இப்படி அது நரகம் மாதிரி இருக்குமா? அப்படி அவர் 60 மூலமாகவும் மரம் 5 அடியில இருந்தார். அவர் 60 மூலமாகவும் மரம் 70 மூலமா இருந்தா என்ன பிரச்சனை உனக்கு? அப்ப என்னன்னு கேட்டா, எப்படியாவது வளைச்சு வளைச்சு இத பிழையா காட்டி இந்த அளவுக்கு பிழை பிடிக்கிற அளவுக்கு நான் புத்திசாலி, நான் வித்தியாகணும், எனக்கு முன்னால் உள்ளவனா மடை என்ற நிலை கொண்டு வரது. புகாரிங்கிறது ஒரு தனி ஆள் கிடையாது. அவர் வந்து பல இடங்கள்ல சேகரித்து அரிச்சு அந்த புகாரிய அன்றைக்கு வாழ்ந்த டோட்டல் அறிஞர் உலகமும் அங்கீகரித்த 2018க்கு இவங்க ஒரு அமைப்புல இருந்து விளக்கப்படுறாங்க. 2018க்கு வரைக்கும் ராவைக்கு ஒரு வீடியோ போட்டார், ஒரு ஹதீஸ் பொய்ன்னு போட்டா அடுத்த நாள் காலையில இங்க இருக்கக்கூடிய அவங்களோட தொண்டர்கள்லாம் அந்த ஹதீஸ் பொய், அந்த ஹதீஸ் எல்லாம் யாரை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வழிகேட்டு வைக்கிறாங்க. இதுதான் இருந்துச்சு. 2018ல அவர் விளக்கப்பட்டார், ஒரு அமைப்புல இருந்து விளக்கப்பட்டார். அதுக்கு பிறகு நிறைய மறுத்திக்கிறாரு. இப்ப அந்த அதுக்கு பிறகு மறுத்தாரு. அவர் அதே கொள்கையில் இருக்கிறவங்க நாங்களும் குர்ஆனுக்கு முரண்படுறத மறுப்புன்னு சொல்லுவாங்க. 2018க்கு பிறகு மறுத்ததை இன்னும் மறுக்கல அவங்க. அப்ப 2000 நீங்க ஏற்றுக்கொள்ற நிலையில் இருந்து அவன் சொன்ன எல்லாத்தையுமே வகி மாதிரி, ரசூலுல்லாஹ்க்கு வகி வந்தா உடனே மாத்தணுன்ற மாதிரி அவருக்கு வகி வந்துட்டு அவர் சொன்னதை நம்ம ஏற்றுட்டு போகணும்ன்ற ஒரு நிலையில பின்பற்றிட்டு இருந்தவங்க. அப்ப ஒரு ஜாகிலியத்தான ஒரு பின்பற்றுதல் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு பின்னாலே நம்ம தொடர்ந்துட்டு இருக்கணும், அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும் என்கிற நிலை இல்லாம சரியா நீங்க மார்க்கத்தை பண்ணணும்னு சொன்னா வழிகேடர்களுடைய பேச்சுக்களை கேட்கறத நிப்பாட்டணும். அதுதான் ஈமானுக்குரியது. இது அவங்க பேசக்கூடிய எல்லாத்துக்கும் மறுப்பு வந்துட்டு இருக்கின்ற அவசியம் கிடையாது. அப்படி நீங்க பார்த்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து அப்படி பேசிக்கொண்டிருக்கிற ஒரு ஆரோக்கியமானதாம் இருக்காது. எங்களுக்குள்ள மத்தியில இருக்கக்கூடிய அதாவது எங்களோட சுய முன்னேற்றத்துக்கோ மற்ற மார்க்க விஷயங்களை படிக்கிறதுக்கோ அது வழியாகவும் இருக்காது. எங்களுக்கு இந்த அமைப்புகளுக்கு இப்படி வந்து ஒரு தொடர்ந்து பேசிட்டு போனா தேவையில்லாத ஒரு கடந்த காலம் ஒன்று இருந்துச்சு. அவதூறு சொல்றது, குடும்பத்துக்குள்ள சிக்கலை உண்டாக்குறது, பொம்பளை வச்சு பேசுறது, பொம்பளை செட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அணுகுமுறை இந்த நாட்டில் ஒரு அரசியல்வாதிட்ட கூட இல்லாத மாதிரியான அணுகுமுறைகள் போனுச்சு. அப்ப அந்த ஒரு நிலைக்கு மறுக போய் சேர்றதா இருக்கும். இந்த குண்டு வெடிச்சதுக்கு பிறகு எப்படி அவரவர் வேலையை அவரவர் பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு நிலையில போறதுதான் நல்லது. தொடர்ந்து இந்த சமூக வலைத்தளங்கள மோதலாவது ஒரு பொருத்தமா இருக்காது. எனவே இந்த எதிர்பார்ப்பு விடுங்க. எனக்கு தெரியும், இதை பேசினா மக்கள் ஆர்வமா கேட்பாங்க, ஆர்வமா சேவ் பண்ணுவாங்க, 2 மாதிரியும் கொமெண்ட்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க, ஜொலி பண்ற மாதிரி இருக்கலாம், பொழுதுபோக்கு மாதிரி. ஆனா இது சரியான ஆரோக்கியமான ஒரு வழியா இருக்காது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வழிகேடர்களை விட்டும் முழுமையாக விலகி நின்று சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய தர்க்க வாதம் நிறைந்த வழிகேடர்களுடைய
பிழையிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சத்தியத்தை சத்தியமாக அறிந்து அதை அப்படியே பின்பற்றுவதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக அறிந்து அதை விட்டு முற்றுமுழுதாக விலகிக் கொள்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக